ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி இந்த வாரம் ஒரு உணர்வுபூர்வமான அத்தியாயத்தோட கொண்டு வந்திருக்காங்க. நடிகை தேவயானோட மகள் இனியா இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துருக்கிற நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக தேவயானி மற்றும் அவங்களோட கணவரும் இயக்குனருமான ராஜகுமாரன் கலந்துருக்காங்க. இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் நடைபெற இனியா தன்னோட அம்மா மற்றும் அப்பாவுக்காக பாடலை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போது மேடையில் பேசின ராஜகுமாரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட மகள் இனியா சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து நிற்கும் போது தான் நாம் ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட மகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு ஒன்றுமே இல்லை, தேவயானி அவங்களோட உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை பெருமைப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட இந்த வார்த்தைகள் பல வருஷங்களாக தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சி வந்துட்டுருக்கிற தேவயானிக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. ராஜகுமாரன் பேசி முடிச்சதும் மேடைக்கு வந்த தேவயானி கண்கலங்கினபடி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட அம்மா எனக்காக எல்லாமே பண்ணினாங்க, நான் அதையெல்லாம் என்னோட குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். என்னோட இனியா ரொம்ப என் பக்கம் வரமாட்டா, ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போது என்னோட மகள் என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசியிருக்காங்க. இந்த கியூட்டான தருணம் சோசியல் மீடியாவில் வைரலாகி பலரோட இதயங்களையுமே கவர்ந்திருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு இனியா தன்னோட அம்மா படங்களில் வர்ற மாதிரி பாரம்பரியமான பாவாடை தாவணியில் ரொம்பவே சிம்பிளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த தோற்றம் பலராலையுமே பாராட்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி ஏப்ரல் 2025 தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் இனியா பாடின பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்குது. குறிப்பாக அவங்க பாடின பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், காதோரம் லோலாக்கு, வாவா என் தேவதையே, நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிற பாடல்கள் ஹிட்டாகி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் தேவயானி தன்னோட மகள் இனியா பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட மகள் இனியாவுக்கு பாடகியாக வர்றதுக்கு ரொம்ப ஆசை, அவளோட திறமையை கண்டுபிடிச்சு அவளுக்கு இசை பயிற்சி கொடுத்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் தேவயானி சொல்லியிருந்தாங்க. இப்போது சரிகமபா மேடையில் தன்னோட மகள் வெற்றி பெறதை பார்த்து தேவயானி அடைஞ்ச மகிழ்ச்சி ஒரு தாயா அவங்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனியாவோட இந்த இசை பயணம் மேலும் பல வெற்றிகளை குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.